சுந்தரி, சுந்தரி, சீக்கிரம் வா, உனக்காக என்ன கொண்டு வந்திருக்கேன்னு பாரு. யோ, என்னையா யானையை கூட்டிட்டு வந்திருக்க? ஆமா சுந்தரி, காலையில காட்டு பக்கம் போனேனா இந்த யானை தனியா சுத்திக்கிட்டு வந்துச்சு. பாவம் சுந்தரி, அதான் வளர்ப்பலான்னு கூட்டிட்டு வந்துட்டேன். யோ, பைத்தியமாயா பிடிச்சிருக்கு உனக்கு? நாய் பூனைனா பரவாயில்ல, நீ என்னையா யானையை கூட்டிட்டு வந்திருக்க? சுந்தரி, நாய் பூனையை வளர்க்குறவன் எல்லாம் சாதாரண மனுஷன். இந்த மாதிரி பெரிய யானையை வளர்க்குறவன் தான் பெரிய மனுஷன். அதுதான் சுப்பு. நீ இப்ப என்கிட்ட வாங்க போற அப்பு. ஏ சுந்தரி, உனக்கு ஒன்றும் தெரியாது. இந்த யானையை நம்ம வளர்த்தாதான் இந்த ஊருக்குள்ள நம்மள பெரிய ஆளு நினைப்பாங்க. யானையை கட்டி தீனி போட்டா இந்த சுப்பு அப்படின்னு பெருமையா சொல்லுவாங்க. அது நம்ம குடும்பத்துக்கு தானே பெருமை. யோ, உனக்கே இங்க சோறு இல்ல, 2 நேரம் தான் சோறு போடுறேன். யானையை கட்டி தீனி போடுற முகரக்கட்டைய பாரு, முகரக்கட்டைய. ஏன் சுந்தரி, ஏமா வளர்க்கின நல்லா தானே இருக்கு. ஜீவர் சுந்தரி, எங்க ஊர்ல என்னை எல்லாம் ஆணழகன்னு தான் சொல்லுவாங்க, தெரியுமா உனக்கு? உனைய கட்டின குளிக்க சோப்பு கூட தர மாட்டேங்கிறா, அதனாலதான் இப்படி ஆகிட்டேன். யோ, கோவத்தை கிளறிக்கிட்டு இருக்காதயா.